நாடக காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டில்லும் அது இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்பவும் நிறைய இருக்கு. லவ்வர்ஸ் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டு லவருக்காக வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்காக அவன் ஹஸ்பண்டை கொலை பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு நியூஸாக பார்க்குறதுக்கும் அதே நியூஸ் ஒரு படமாக பார்க்குறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ ஜெய்பீம் படத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு உண்மையில் நடந்த ஒரு கதை அப்படின்ற மாதிரி வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த படமாக பார்க்கும்போது உண்மையில் அது ஃபீல் பண்ணாங்க. சின்ன படங்களுக்கு இப்பத்த வரவேற்பு எப்படி இருக்கு? அந்த ரிலீஸ் டேட் கிடைச்சாலுமே அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வருது. அது தெரிஞ்சுமே வந்து அந்தந்த நாட்களில் நிறைய படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த நாட்கள் தள்ளி போனால் அந்த படம் இன்னும் நாட்கள் தள்ளி போய்கிட்டே இருக்குமோன்ற ஒரு சின்ன பயம் இருக்கும். சின்ன படங்களுக்கு அப்படின்னு ஒரு ப்ராப்பர் ஒரு செட் நீங்கள் அமைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மையிலே கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. இப்போ ஏன்னா அஜித் சார் படம், விஜய் சார் படம் என்னைக்கு வந்தாலுமே ஃபெஸ்டிவல் தான். தியேட்டர் டைமிங்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. அதுக்கப்புறம் வந்து படத்தை எடுத்துடுவாங்க. ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். அஜித் சாருக்காக வந்து மற்ற ஹீரோ ஸ்டான்ஸ் கிட்ட கூட சண்டைலாம் சண்டை மீன்ஸ் அந்த வாக்குவாதம்லாம் பண்ண ஒரு டைம் இருந்திருக்கு. பட் சினிமா வந்ததுக்கப்புறம் தான் அந்த சினிமாவில் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசிரே படத்துடைய டைரக்டர் நவீன் டி கோபால் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ. நானும் உங்களை மீட் பண்ண ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக. அண்ட் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ வந்து ஓடிடி ஆஹா வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நிறைய வரவேற்பு எதிர்பார்த்தோம். அந்த டைமில் ஓரளவுக்கு பார்த்தாங்க. தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அங்கேயுமே ஆந்திராவில் நல்லா ரெஸ்பான்ஸ் வந்தது. நல்லா ரிவ்யூஸ் ஆகட்டும் சரி, பார்த்தவங்க எல்லாருமே படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த டைமில் மிஸ் பண்ணவங்க எல்லாருமே இப்போ வந்து படத்தை பார்த்துட்ருக்காங்க. படம் பார்த்தவங்க எல்லாருமே எனக்கு கால்ஸ் மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நல்லா ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க இது வரைக்குமே. ஸோ அது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. படம் வந்து ஆரம்பத்திலே போட்டிங்க அண்ட் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு. ஒரு முதல் படம் எடுக்கும்போது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸில் போகிறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு யோசனை இருக்கும். இந்த ஜோனில் போனால் எப்படி ஒர்க் ஆகும்? பிகாஸ் அது ஒரு எமோஷ்னல் பேக்ட்ராப் நிறைஞ்ச விஷயமா இருக்கும். ஃபஸ்ட் படமே அதில் போகிறாங்கிற ஐடியா எதனால்? ஏன்னா இப்போது எப்போவுமே ஒரு படம் வந்து எமோஷ்னலாக ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகணும். இப்போ ஒரு காமெடி படம் பண்ணுறோன்னா அந்த சிரிக்கணும். ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுறோன்னா அது வந்து நம்மளை மறந்து பார்க்கணும் அந்த ஆக்ஷன் படத்தை. இல்லை ஒரு லவ் படத்தை பண்ணுறோன்னா அது வந்து அவங்கள மறந்துட்டு அந்த ஃபீல் வரணும். அப்போது என்கிட்ட இருந்த ஸ்கிரிப்ட்ஸ்லேயே வந்து இந்த ஸ்கிரிப்ட் உண்மையிலே ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் நம்பின ஸ்கிரிப்ட் இந்த உசிரே. அப்போ அதில் ரியல் இன்சிடென்ட்னு வரும்போது அது வந்து உண்மையிலே ஒரு 2015 நடந்த ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்டை நான் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களெல்லாம் மாற்றி அது நான் படமாக அமைச்சிருக்கேன். இல்லை கண்டிப்பாக. அண்ட் கேஸ்டிங் எல்லாருமே யோசிப்பாங்க ஒரு முதல் படத்தில் 2 பேருமே டெபியூவாக வைக்கலாமான்னு. உங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸாக அமைஞ்சது அப்படின்னா 2 பேருமே நியூ தான் படத்துக்கு. ஆனால் 2 பேருமே நியூ ஃபேஸஸ் கிடையாது. அவங்க 2 பேருமே நிறையா வந்து ஃபெமிலியரான ஃபேஸஸ். ஒருத்தவங்க வந்து பிக் பாஸில் பண்ணியிருக்காங்க, விஜய் சார் கூட படம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இவர் அசுரனில் வந்து தனுஷ் சார் கூட நடிச்சிருக்காரு. இவங்களை லீடாக போடலாம்ப்பாங்கிற ஐடியா எதனால்? இது நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு தான். ஏற்கனவே அறிமுகமாக இருக்கணும், ஆனால் வந்து ஹீரோ ஹீரோயினாவாக லீடாக இது வரைக்கும் நடிக்காதவங்களாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட இதுவாக. ஏன்னா பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அவங்க காம்பினேஷன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம புது முகத்தை வச்சுட்டோன்னா அது கனெக்ட் ஆக போயிடுமோன்ற ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ 2 பேருமே ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான். ஸோ அதனால் 2 பேருமேயோட காம்பினேஷனில் இது வந்தால் பார்க்குறவங்களுக்கும் சரி, இவங்க வந்து புது ஆளுங்களை கிடையாது, ஆனால் காம்பினேஷன் புதுசாக இருக்குது, நல்லாயிருக்கு அப்படின்ற ஃபீல் பண்ணணுன்றதுக்காகவே இந்த பேர் நாங்கள் சூஸ் பண்ணது காரணம். கண்டிப்பாக. எனக்கு கேஸ்டிங்கில் இன்னொரு ரொம்ப வித்தியாசமான அந்த விஷயம், கிரேன் மனோகர் அவர்களை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். வடிவேல் அவர்களோட காமெடியில் பார்த்துருக்கேன். அவருடைய ட்ராவலாகவே எனக்கு ஒரு காமெடியனா அவரை நல்லாவே தெரியும். இதில் வந்து டிஜே அவர்களுடைய அப்பாவாக பண்ணியிருப்பார். எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தார். அவரை இந்த ரோலுக்கு போடலாங்கிற ஐடியா எதனால்? இப்போது வடிவேல் சார் ஆகட்டும் சரி, சார்லி சார் ஆகட்டும் சரி, இப்போது நிறைய பேர் அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பயங்கரமாக சிரிக்க வச்சவங்க தான். இப்போ அவங்க வந்து நல்லா எமோஷ்னல் கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. சார்லி சார் வந்து மாநகரம் படத்தில் பண்ணியிருந்தார். அப்போ அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ எப்போவுமே காமெடி பண்ணுறவங்க வந்து காமெடி பண்ணணுமேனு அவசியம் கிடையாது. எமோஷ்னல் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்க எமோஷ்னல் கேரக்டர்ஸே பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனந்த்ராஜ் சார் வந்து வில்லனாக இருந்தவர், இப்போ அவர் சிரிக்க வச்சுட்ருக்காரு. இப்போது எனக்கு கிரேன் மனோகர் சாரும் அப்படி தான் பட்டுச்சு எனக்கு. அவர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு இந்த கிராமத்தில் ஒரு எளிமையான ஒரு முகம். ஸோ
இன்னோசென்ட்டான ஒரு ஃபேஸு. கண்டிப்பா வந்து இவரு வந்து அந்த அப்பாவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் எமோஷனலா அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால அவர நாங்க சூஸ் பண்ணி எடுத்தோம் இந்த படத்துல. நைஸ். சூசிங் டிஜே அண்ட் ஜனனி இவங்க 2 பேரோட ஒர்க் பண்ணத பத்தி சொல்லுங்க. டிஜே கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? ஜனனி அவங்களோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? 2 பேருமே வந்து அவங்க அவங்க பாட்டுக்கு ஷூட்டிங்க்கு வருவாங்க. சொன்ன சீன வந்து புரிஞ்சுப்பாங்க. அவங்களால என்ன பெஸ்ட் குடுக்க முடியுமோ அத குடுப்பாங்க. அது நல்லாவே இருந்தது. கண்டிப்பா. ஆனா நான் ஒரு இன்டர்வியூலயே பார்த்தேன். நீங்க 3 பேர் குடுத்திருந்த இன்டர்வியூல, அவங்க 2 பேரும் சொன்னது, நாங்க பெருசா பேசிக்கவே இல்ல. அதாவது ம். ஈவன் இது வந்து ஒரு டோட்டலா எமோஷனல் ட்ரிவனான லவ் ஸ்டோரி. ம். நாங்க பேசிக்கவே இல்ல. எங்களுக்கு பேசுறதுக்கே சான்ஸ் வரல. பிகாஸ் வந்து ஷூட்டோட ரஷ் அப்படி ம். இருந்ததுன்னு. ம். ம். அது எதனால? அது ஒரு ப்ரீ பிளான்டு செட்டப் மாரியா? இந்த கதைக்காக இல்ல, அப்படி அந்த மாரி எதுவுமே கிடையாது. இப்போ அ ஷூட் வந்து ஆக்சுவலா 22 நாள்ல நாங்க முடிச்சோம். ஓகே. முடிக்கணும். ஏன்னா நான் வந்து அ குடுத்த கமிட்மெண்ட் அதுதான். 22 நாள்ல நான் 23 நாள்ல படத்த முடிக்கிறேன்றது தான் என்னோட கமிட்மெண்ட்டே. ம். ஸோ அப்ப எங்களுக்கு என்னன்னா, இப்போ ஒரு சீன் முடிஞ்சிருச்சுன்னா, அப்ப அடுத்த சீனுக்கு வந்து ஆர்டிஸ்ட் ரெடி ஆகணும். அ இங்க வந்து அவங்க வந்து பேசிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கும் டைம் இல்ல. யாருக்குமே அந்த ஒரு டைம் கிடைக்கல ஆக்சுவலா. ஆல்மோஸ்ட் படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே பேசிக்க ஆரம்பிச்சாங்க நல்லா. ஸோ அந்த ஜோன் வரதுக்கே அவ்வளோ நாள் டைம் ம். ஆயிருச்சு. 22 நாள் அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட் தான். ம். ம். இந்த டைம்க்குள்ள நான் முடிக்கணுங்கிறது. இந்த கால் எடுத்த எதனால காரணம் என்ன? ஸோ என்னன்னா பிரதர் இப்போ அ நான் வந்து ஒரு ஹிட் டைரக்டர் கிடையாது. ம். அ ஒரு படத்தோட வேல்யூ வந்து ஒரு ஃப்ரைடே, ஒரு சாட்டர்டே, ஒரு சண்டே தான். இந்த 3 நாள் தான். இப்பவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரைடேல அந்த முதல் ஷோ மட்டும் தான் இப்பல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆமா. இப்போ ஃப்ரைடேல அந்த முதல் ஷோலயே வந்து முடிவு பண்ணிடுறாங்க. இந்த படம் இதுக்கப்புறம் போடலாமா, வேணாவா அப்படின்ற மாரி இருக்கு. ம். இப்ப அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு நம்ம ரொம்ப நாள் ஒர்க் பண்றதோ, அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா கிடையாது. முதல் படம்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு சில செட்டப்ஸ் இருக்கும். இது இவ்வளோ நாள் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப நாள் ஒர்க்கிங் டேஸ் போனாலுமே சரி, ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்துரும். அது வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த இன்னொரு விஷயம் அந்த கதையே அப்படி தான் இருக்கும். இப்ப நீங்க படம் பார்த்துருப்பீங்க. ம். இது அதிகமா எடுத்துக்கிற தேவை கிடையாது. ம். நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஷூட் போறதுக்கான நீடு வந்து தேவையில்ல இதில வந்து. ம். அந்த லொகேஷன் ஒரே லொகேஷன் இந்த ஆமா. ஸ்ட்ரீட்டு வீடு. அந்த மாரி தான் இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது நம்மளும் அன்வான்டடா வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிக்கலான்றது தான் ஒரு பிளான் அவ்வளோதான். நைஸ். அண்ட் விஷுவல்ஸா பார்க்கும்போது, ஆ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்துல வந்து அதிகமான ட்ரோன் ஷாட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ம், ம், ம். ஜெனரலா ஹேண்ட் கேம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இல்ல வந்து அந்த ஷார்ட்ஸ் வேரியேஷன்ல ம், ம். அதிகமா ட்ரோன் ஷாட் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஈவன் ஒரு ரொம்ப படத்தோட முக்கியமான சீன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன் ஷாட் தான் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ம். இதுக்கான ரீசன் என்ன? இப்போ நார்மலா இப்போ கட் போவாங்க, க்ளோஸ் போவாங்க. ம். அது எல்லாமே ஒரு எப்பவுமே பார்க்குறது தான். ஆமா. ட்ரோன் ஷாட் போறதுக்கு ரீசன் என்னன்னா, சம்டைம்ஸ் அந்த ஒரு லைவ் லொகேஷன வந்து இப்போ இந்த படமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரியாலிட்டியா இருக்கும். அந்த ஒரு ம் நேச்சுரலிட்டிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ட்ரோன் ஷாட்ஸ் வந்து அந்த நேச்சுரலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா எலிவேட் பண்ணும் அப்படின்றது அதுதான் ஒரு தாட். ஸோ அதனால தான் சில இடத்துல நெறைய இடத்துல நீங்க சொன்ன அந்த முக்கியமான சீன்ல கூட வந்து இந்த ட்ரோன் ஷாட் யூஸ் பண்றதுக்கு காரணமே அதுதான். ம், ம். அண்ட் ஐ திங்க் இது ஓப்பன் பண்ணி பேசலாம்னு நெனைக்கிறேன். ஆ நாடக காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க மெயினான ஒரு பாயிண்ட்டா எடுத்து வச்சிருந்தீங்க. இது மாரி ம். விஷயங்கள் நடந்திருக்கு. ம், ம், சொசைட்டில ம், ம், நடந்திருக்குன்னு. ம். ஸ்டில்லும் அது இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? இப்பவும் நெறைய இருக்கு. ஓகே. லவ்வர்ஸ் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டு, லவருக்காக வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்காக அவன் ஹஸ்பண்ட கொலை பண்ணிடுறாங்க. ம். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபேக் லவ் தானே. ஸோ அந்த கேரக்டர்ஸ் வேற வேற இருக்கலாம். இங்க ஒய்ஃபா இருக்கலாம். இங்க வந்து அம்மாவா இருக்காங்க. அவ்வளோதான். பட் ஆனா சொசைட்டி வந்து ம். நாளுக்கு நாள் போக போக இன்னும் வந்து வேற மாரி மாறுதுன்னு அப்போ நெனைக்கிறீங்களா? இல்ல இப்போ இது நம்ம எடுத்து சொன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு நியூஸா பார்க்கறதுக்கும், அதே நியூஸ ஒரு படமா பார்க்கறதுக்கும் வந்து நெறைய வித்தியாசம் இருக்கும். ம். இப்போ ஜெய் பீம் படத்த பார்த்தீங்கன்னா, அது ஒரு உண்மையில நடந்த ஒரு கதை அப்படின்ற மாரி வந்து எத்தன பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த படமா பார்க்கும்போது உண்மையில அது ஃபீல் பண்ணாங்க. வலி இப்ப இருந்தது. அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா, அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இது இந்த மாரி கூட பாதிக்கப்படுற இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க. அப்படின்றது வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வரும் அவங்க மேல. ஸோ அதே மாரி தான் இங்கேயும் வந்து. இப்போ அந்த ஃபேக்கா லவ் பண்ணி ஏமாத்துறன்றது வந்து உண்மையிலேயே வந்து அது எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்த பாதிக்கும். இப்போ ஒரு ஒரு லேடி பார்த்தீங்கன்னா, 2 குழந்தைங்க வச்சுக்கிட்டே அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்காக குழந்தைங்களையும் சாவடிச்சுட்டு, ஹஸ்பண்டையும் சாவடிச்சுட்டு அவங்க கூட போயிருக்காங்க. ஸோ இந்த மாரி நியூஸ் எல்லாம் வந்து கேள்விப்படும்போது, இப்போ அவங்க ஃபேமிலி என்ன ஆகுறாங்க? அவங்க அம்மா, அப்பா என்ன? எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க? ஸோ இதுதான் அந்த எமோஷன வந்து இப்படி ஃபேக்கா வந்து அ கொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லப்பட்ட ஒரு கதை ஆனா இது. இப்போ ஆ இந்த விஷயம் நம்ம சொல்றோம். ஒரு படத்துக்காக நீங்க ரிசர்ச் பண்ணும்போது, இன்னும் நெறைய விஷயங்கள் நீங்க ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. ம், இது ஒரு ம். கோர்லேருந்து எடுத்து இந்த லைன் நீங்க பண்ணிட்டீங்க. ம், ம். ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்த விஷயங்கள் என்னவா இருந்தது?
என்னடா இப்படி இல்லாமடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஷாக் கிரியேட் பண்ணியிருக்கும். ம், ம். அது மாதிரி விஷயம் என்னவா இருந்தது? இப்போ வர நியூஸ் எல்லாமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஓகே. இந்த குழந்தைங்க இருந்துக்கிட்டே கூட அப்படி பண்றாங்கன்றது வந்து ஷாக்கிங்கா தான் இருக்கு. அது ரொம்ப பாவமா ஃபீல் பண்றேன். பட்டு இந்த கதையிலே பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா இப்படி பண்ணுவாங்கன்றதே ஷாக்கிங் தான் எனக்கு. அது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தானே. அது கண்டிப்பா. எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் இது இது இனிஷியேட் பண்ணேன் அதான். ஸ்டோரியா பண்றதுக்கு. கண்டிப்பா. இது ஆணவ கொலைய நெறைய பேர் எடுத்து ம். பேசுறோம். ம். ஆ ஒரு என்ன சொல்றது? ஒரு காஸ்ட் பேஸ்ட் மர்டர் பேசுற அளவுக்கு ம். ம். ஒருத்தங்க ஏமாத்தி கொல்றத பத்தி நம்ம பெருசா பேசுறதில்ல. அது ஆ, வந்து அது. பேசுறதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். ஆனா, படங்களா நம்ம பேசுவோம். இந்த படத்தோட கோர் பத்தி பேசுவோம். ஒரு படம்ங்கிறது முடிச்சு வெளியாகி வரும்போது, ரிலீஸ் டேட் முதற்கொண்டு அதோடைய முக்கியமான விஷயங்கள பேச வேண்டியதா இருக்கு. ம். உசிரை திரைப்படம் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 11 படங்கள் வந்து ம். அந்த ம். டைம்ல வந்துருது. ம். ம். ஒரு சின்ன படமா நம்ம எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது, இந்த ரிலீஸ் டேட் இஷ்யூஸ்ங்கிறது எப்படி இருக்கு? சின்ன படங்களுக்கு இப்பத்த வரவேற்பு எப்படி இருக்குன்னு நெனைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து ஆகஸ்ட் 1 படத்த வந்து ரிலீஸ் பண்ணணுன்றது வந்து நாங்க ஒரு 1 மந்த் முன்னாடி ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, டிசைட் பண்ணி டீமுக்குள்ள. நானும் ப்ரொடியூசர் எல்லாமே பேசி. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1க்கு வந்து ஒரு 2 படம் மட்டும் தான் இருந்தது. ஓகே. அன்னைக்கு டைம்க்கு அனௌன்ஸ்மென்ட்ல. அ அதுக்கப்புறம் வந்து நெருங்க, நெருங்க, நெருங்க அந்த என்னென்ன படம்லாம் இருந்துச்சோ, அது வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ம். அந்த ஸ்டாப் ஆன உடனே வந்து நெறைய படங்கள் வர அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எப்போ ஒரு 10 டேஸ் முன்னாடி, 1 வீக் முன்னாடி. ஸோ நம்ப அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது இல்லைங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பெரிய கூலி படம் வருது. அ அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டுக்கு இல்லாம வந்து ஆமா, திருப்பி நாட்கள் தள்ளி போய்க்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஆமா. அதனால வந்து சரி ஓகே, நம்ம இந்த டேட்லயே போயிடலாம். ஏன்னா இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு உண்மையிலேயே பிரச்சனை என்னன்னா, ஒரு சின்ன படம். அந்த படத்த வந்து ரிலீஸ் டேட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ரிலீஸ் டேட் கிடைச்சாலுமே, அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் வருது. ஸோ அதுவே ஒரு பெரிய அ எப்படி சொல்றதுன்னா, ஒரு அ டிஃபிகல்ட்டான ஒரு டைம் தான் அது வந்து. அது அது தெரிஞ்சுமே வந்து அந்தந்த நாட்கள்ல நெறைய படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. அத வந்து யாரால தவிர்க்கவும் முடியவும் இல்ல. ஐ மீன் ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஆளாகட்டும், ஒரு டைரக்டர் ஆளாகட்டும் வந்து இங்க வேணாம், இது வேணாம் நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்றது சொல்ற அளவுக்கும் வந்து இல்ல. ஏன்னா டைமும் டைமும் பத்த மாட்டேங்குது அவங்களுக்கு வந்து. படத்த முடிச்சிருக்கோம், நம்ம ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு நோக்கம் தான் இருக்கும் ஆமா. இல்லைங்களா? ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லைங்களா? அந்த ப்ரெஷர்ல தான் நெறைய பேர் படங்கள் ரிலீஸ் பண்ணிடுறாங்களே தவிர, இன்னும் நாட்கள் தள்ளி போனா, அந்த படம் இன்னும் நாட்கள் தள்ளி போய்க்கிட்டே இருக்குமோன்ற ஒரு சின்ன பயம் இருக்கும். அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயி ஆ நின்றுமோன்னு ஒரு பயம். அவங்களால வந்து ரிலீஸ் பண்றதுக்கும் டபுள் மைண்டா இருக்கும். போஸ்ட்போன் பண்றதுக்கும் பயப்படுவாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலி எல்லா படங்களும் நடக்கிற ஒரு இதுவே வந்து. இப்போ அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 படம், 11 படம் ரிலீஸ் ஆமா, ஆச்சு. 11 படம் வந்துருது. ஸோ அது எல்லாமே எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ தான் அது வந்து. ஆனா இப்போ ஆடியன்ஸா இப்போ இன்னும் போய் மக்கள இப்போ நீங்க படம் ம். வந்ததுக்கப்புறம் நீங்க யோசிச்சிருப்பீங்க. மேபி மக்கள இப்படி போய் ரீச் பண்ணலாமோ? இன்னும் இது வந்து இன்னும் கொஞ்சம் மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்திருக்க முடியுமோ நீங்க யோசிக்கிற விஷயம் என்னவா இல்ல இருக்கு? அது எனக்கு உண்மையிலே பட்டுச்சுங்க. அது ம். வந்து எனக்கு வந்து அ படம் ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு அந்த தாட் இருந்துகிட்டே இருந்தது. இன்னும் நம்ம வந்து நெறையா ப்ரமோட் பண்ணியிருக்க வேண்டியது இருக்கோ படத்துக்கு, அப்படின்ற மாரிலாம் நான் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலா வந்து. இப்போ மக்கள் வந்து மார்னிங் எந்திரிப்பாங்க. அவங்க வேலை அவங்க என்னன்னு இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில வச்சுக்கிட்டு இந்த படத்த பாருங்கன்னு சொன்னா, அவங்க உண்மையிலேயே வந்து ரெகுலரா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாரி பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த படத்த ஏன் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உணர்ச்சின்னு, அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி நம்ம குடுக்கணும். அப்போ அவங்களுக்குள்ளார அவங்க எங்க போனாலும் இந்த படம்னு சொல்லிட்டு அவங்கள நிக்க வைக்கணும். என்னடா இது எங்க போனாலும் இதுவா இருக்கே! சரி ஒரு தடவ பார்த்துடலாம்டா அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு தாட் வர வைக்கணும். அதுதான் உண்மையிலே ப்ரமோஷன்றது நான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா வந்து. கண்டிப்பா. ஆனா இப்போ இது நான் பல பேர்கிட்ட கேட்கணும்னு நெனச்ச ஒரு விஷயம். ம். சின்ன படங்களுக்கு அப்படின்னு ஒரு ப்ராப்பர் ஒரு செட் நீங்க அமைக்கணும்னு நீங்க நெனைக்கிறீங்களா? ஏன்னா வந்து ஒரு படம் வெளியாகும்போது நெறைய நல்ல நல்ல கதைகள் இருக்கிற கதை அம்சங்கள் கொண்ட படங்கள் வந்து ஜஸ்ட் பிகாஸ் அது வந்து ஒரு பட்ஜெட் கம்மியா இருக்கிற படம்ங்கிறதுனாலயும், கேஸ்ட்டா வந்து அதிகம் இல்லாத படங்கள்னாலயும், அது வந்து ஈஸியா ஒரு ரிலீஸ் டேட் ஏதோ ஒரு நாள்ல கிடைச்சு, அது மக்களோட பார்வையிலேயே படாம ம், போயிருது. ம், ம். என்னைக்காவது யோசிச்சதுண்டா? இந்த மாதிரியான படங்களுக்கு ப்ராப்பரா ஒரு லைன் தேவைப்படுது. ஒரு ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மென்ட் தேவைப்படுதுன்னு இல்ல நினைக்கிறீங்க? உண்மையிலே கண்டிப்பா தேவைப்படுதுங்க. இப்போ வந்து நம்ப இதுவரைக்குமே வந்து ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கு வந்து விஜய் சார் படங்கள பார்ப்போம். இல்லன்னா அஜித் சார் ம். படங்கள பார்ப்போம். பட் உண்மையிலே இந்த வருஷம் வந்து ஒரு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டீசல், பைசன், பைசன். டியூட். உண்மையிலே இதுதான் ஆக்சுவலா தேவைப்படுது. ஏன்னா அஜித் சார் படம், விஜய் சார் படம் என்னைக்கு வந்தாலுமே ஃபெஸ்டிவல் தான். ம். அவங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் டேட்ன்றது தேவைப்படும். பட் ஃபெஸ்டிவல் டேட்ஸ் வர்றதுனால என்ன ஆகும்னா, அவங்க வந்து பெரிய பட்ஜெட்டா இருக்கும். யாஹ்! அவங்களும் நெறைய செலவு பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரிகவரி பண்றதுக்கு தான் நம்மளுக்கு அந்த டைம்ஸ் அந்த அந்த ஹாலிடேஸ் டைம் பார்த்து வந்து ரிலீஸ் பண்றாங்க. பட் இந்த மாரி நீங்க சொன்ன மாரி சின்ன படங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ பைசன், டீசல் எல்லாமே வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. ஆமா. ஓரளவுக்கு 3 படங்களுமே வந்து ஓரளவுக்கு சேஃபா இருக்கும்.
ஆமாம். ஸோ இதே நார்மல் டேஸில் வந்திருந்தால் கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இன்னும் அதை விட இன்னும் சின்ன படங்கள் இப்போ நான் சொல்கிறது நம்ம உசிரே படம் மாதிரி படங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கான டைம் கிடைச்சா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தியேட்டர் டைமிங்னு ஒரு விஷயம் இருக்குது. ம், ம். ஒரு திரைப்படம் வந்து ஒரு 10 படம் வரும்போது தியேட்டரில் வந்து இப்போ 4 தியேட்டர் இருக்கிற இடத்துல 10 படத்துக்கு உசிரேக்கு 2 ஸ்லாட் கொடுப்பாங்க. அடுத்து அதில் வந்து இன்னொரு படத்துக்கு 2 ஸ்லாட் கொடுப்பாங்க. ஸ்லாட் டைமிங்னு ஒரு பிரச்சனை வரும்ல, ஆமாம். அது உசிரே ஃபேஸ் பண்ணிச்சா அந்த மாதிரியான விஷயங்கள்? இல்லை டைமிங் இஷ்யூஸ்ன்னு சொல்கிறத விட வந்து இப்போது அவங்க சொன்ன மாதிரி அந்தந்த தேட்டரில் அந்த டைமிங்கில் வந்து படம் வந்தது. ஸோ அது வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் நாட்கள் போக 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 இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அதுக்கப்புறம் வந்து படத்தை எடுத்துடுவாங்க வந்து. ஸோ அந்த இப்போ யாருமே வந்து பெரிய கேஸ்ட் அண்ட் குரூ கிடையாது இல்லைங்களா? இந்த படத்துக்கு வந்து வீக் டேஸ்லையும் வந்து பார்க்குற அளவுக்கு கிடையாது இல்லைங்களா? ஸோ அது வந்து காரணம் என்னென்னா 10 படங்கள் இருக்கிறதுனால தான். ஏதாவது ஒரு 2-3 படம் இருந்துச்சுங்களேன், கண்டிப்பாக இந்த மண்டேலையும் வீக் டேஸ்லையும் படத்தை போகிறவங்க இந்த 3 படத்தில் ஏதாவது ஒரு படத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட்ஸ்ன்றது வந்து ஓரளவுக்கு பிளாக் ஆகிக்கிட்டே இருக்கும். தியேட்டர்ஸுமே வந்து அந்த படத்தை வந்து ரிமூவ் பண்ணாமல் அவங்களும் ரன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான். கண்டிப்பாக. அண்ட் உங்களுடைய அடுத்த பிளானாக என்ன இருக்குது? உசிரே ரிலீஸ் ஆயாச்சு, அது ஓடிடி வரைக்கும் வந்துருச்சு. நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம்? இல்லை, ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்கு. ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. பேசிகிட்ருக்கோம், அப்ரோச்சும் பண்ணிகிட்ருக்கேன். நைஸ். உங்களுடைய இப்போ நீங்கள் வந்து பார்த்து வளர்ந்த படங்களாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபேவரட் ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் யாராக இருந்தார்? ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்லேருந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். வந்து ஒரு பயங்கரமான ரசிகன் அஜித் சாருக்கு. பட் சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லாருமே பிடிக்க ஆரம்பிச்சுது. அது விஜய், அது காமன் தான். இப்போ சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அஜித் சாருக்காக வந்து மற்ற ஹீரோஸ் ஃபேன்ஸ் கிட்ட கூட சண்டை மீன்ஸ் அந்த வாக்குவாதம்லாம் பண்ண ஒரு டைம் இருந்திருக்கு. பட் சினிமா வந்ததுக்கப்புறம் தான் அந்த சினிமாவில் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான். யாருக்கும் வந்து ஆமாம், யாருக்கும் வந்து குறைச்சலோ அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்களோட ஸ்டாமினா பொட்டென்ஷியல்ன்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா? எனக்கு இப்போ விஜய் சாரும் ரொம்ப பிடிக்கும். நான் சும்மா சொல்லலைங்க, சீரியஸாகவே வந்து கமல் சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார், எல்லா ஹீரோஸும் பிடிக்கும். அது வந்து இப்போ பட் ஆனால் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது எப்போவுமே இல்லை? இப்போ எனக்கு வந்து கமல் சார் மேலே ஒரு பயங்கரமான ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா வந்து அவர் நம்ம ஒரு படம் பண்ணதுக்கே நம்ம இவ்வளோ ஒரு இது இருக்குன்னா, அவர் எத்தனை படங்களை பண்ணியிருப்பார், அவர் எவ்வளோ க்ரியேட்டிவாக வந்து எத்தனை எக்யூப்மெண்ட்ஸை வந்து எவ்வளோ டெக்னாலஜியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அவரோட நாலேஜ் எப்படி இருக்கும், அது ஒரு டைரக்டராக பார்க்கும்போது அவர் மேலே ஒரு பயங்கரமான ரெஸ்பெக்ட் இருக்குங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் தொடர்ந்து பண்ணணும்னு எங்கள் சார்பாக கண்டிப்பாக. தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்யூங்க. தேங்க்யூ. டேக் ஒன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். உசிரே படம் ஆஹா ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ.